இப்போ மக்காச்சோள ரவை செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் கடுகு, போட்டிங்களா, ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கடுகு பொரியிற வரைக்கும் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். வறுவட்டோம்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்ருக்கோம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த பின்ன ஓரளவுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கின பின்ன பீன்ஸு, கேரட்டு கழுவி அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு வணக்கிட்டு மக்காச்சோள ரவைங்க. மக்காச்சோள ரவை பாருங்கள், இதுதான் மக்காச்சோள ரவை.
பார்த்துக்குங்க. இதான் மக்காச்சோள ரவையில் வறுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குதுங்க ரவை. இந்த அளவுக்கு பொன்னிறம் நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் இதில் தான் நான் இது வந்து கால் படிங்க 1 காப்படி ரவை எடுக்க போகிறேன். அதுக்கு 3 காப்படி தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1க்கு 3 தண்ணி ஊற்றணும். நம்ம சாதாரண வெள்ளை ரவை சம்பா ரவைக்கெல்லாம் வந்து 1க்கு 2 ஊற்றுவோம். இது 1க்கு 3 ஊற்றிக்கங்க. அப்போ தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரவை. தண்ணி வந்து இதில் 3 ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரே ஒரு டம்ளர் தான் ரவை எடுக்க போகிறோம். அதனால் 3 டம்ளர் ரவை தண்ணி ஊற்றிக்கலாம். ரவைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி மூடி வச்சு கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நல்லா 2 கொதி இது நல்லா இது மாதிரி நல்லா 2 கொதி விட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மக்காச்சோள ரவை நான் 3 தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு டம்ளர் மக்காச்சோள ரவை போட்டிருக்கேன். இது மாதிரி கிண்டிக்கிட்டே போட்டுக்காங்க. கட்டி விழுந்துரும் இல்லைன்னா அதனால தான். நல்லா போட்டு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே எடுத்து மூடி வச்சுருங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதி வந்தவுடனே அதே மூடி எடுத்து மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிட போது. நல்லா கொதி வந்தவுடனே சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்துக்கும். வெந்த பின்ன உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே கையோட ஒரு காஃபி குடிக்கலான்னு தம்பி சொன்னால் அப்படிங்க. நம்ம ஒரு காஃபி ஒன்று போட்டுடலாங்க. பால் அடுப்பில் வச்சுருக்கேன்றதால ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. தண்ணியெல்லாம் சுண்டுட்டோம். அப்புறம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இதுக்கு இதுக்கு கடலை சட்னியோ இல்லை இட்லி சாம்பாரோ வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. சுகரை ரொம்ப கண்ட்ரோல் படுத்துங்க. நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். 1 மாதம் பக்கமாக நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு சுகர் லெவலில் கண்ட்ரோல்லே ஒரே மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை க்ளீன் பண்ணி அரிஞ்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்படி போட்டு விட்டு ஒரு கிண்டி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை விட இட்லி சாம்பாரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு வைக்கிற சாம்பார் மாதிரி வச்சுட்டோம்னா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள்.